பெரியோர்களே, தாய்மார்களே, இதுகாலம் சென்னை திருவடியார் திருக்கூட்டத்தின் 78ஆம் ஆண்டு ஆணிமகம் திருமுறை இன்னிசை பெருவிழாவில் 3வது நாளின் இறுதி நிகழ்ச்சியாக மலை அடிவாரத்தில் இப்பொழுது திருமுறை கலாநிதி வேதகீதன் சிவத்திரு குழந்தை வி லட்சுமணன் ஓதுவார் ஐயா அவர்கள் நமக்கு இன்னிசை மழை பொழிந்தார்கள். அவர்களுக்கு திருக்கூட்டத்தின் சார்பில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பக்கவாத்தியமாக வயலின் திருவாளர் பதங்கீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், மிருதங்கம் திருவாளர் கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும் திருக்கூட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய குழந்தை லட்சுமணனுடைய மாணவர்கள் திருவாளர் சண்முகவேல் அவர்களுக்கும் திருவாளர் குமரவேல் அவர்களுக்கும் திருக்கூட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உபயோகர்த்தர் நம்முடைய திருக்கூட்ட அன்பர் சிவத்திரு எஸ்.எம். சச்சிதானந்தம் அவர்களுக்கும், நம்முடைய திருக்கூட்ட ஓதுவாமூர்த்தி திருமதி ராஜேஸ்வரி அம்மாள் அவர்களுக்கும் திருக்கூட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இப்பொழுது இந்த 3 நாள் நிகழ்ச்சிக்கும் நன்றியை தெரிவிக்க நமது துறை செயலாளர் திருவாளர் கோவிந்தராஜன் அவர்களை அனுப்புடன் அழைக்கிறேன். நம பார்வதி மகாதேவம். இந்த 78ஆம் ஆண்டு விழாவை வேதகிரி பெருமான் அருமையாக ஏற்பாடு செய்து நிகழ்த்தி கொடுத்தார். அவருடைய பொற்பாதங்களில் வணங்கி அவருக்கு நன்றியை நாம் திருக்கூட்டத்தார் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கோயில் நிர்வாகம் எங்களுக்கு இங்கே விழா நடத்த உறுதுணையாக இருந்து அனுமதி அளித்தார்கள். குறிப்பாக கோயில் நிர்வாகத்தில் பணிபுரியும் திரு பாரதி அவர்கள் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து அவருடைய உதவியை நிறைய வழங்கியிருக்கிறார். ஸோ அவருக்கும் எங்களுடைய திருக்கூட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிற்காக அழைப்பிதழ் உபயம் திரு சி. பழனிவேல் குடும்பத்தார் அவர்கள் எப்போதும் போல் அவர்கள் இந்த விழாவிற்கு அழைப்பிதழை அவர்கள் தான் அச்சடித்து கொடுத்தார்கள். அடுத்ததாக நகமும் சதையும் போல திருமுறைகளுக்கு தொண்டு செய்ய நால்வர்பேட்டை மக்களும் சென்னை சிவனடியார் திருக்கூட்டத்தாரும் இருக்கிறார்கள். ஸோ சிவனடியார் திருக்கூட்டத்தாருக்கு நால்வர்பேட்டை மக்கள் பெருமளவில் உதவி செய்திருக்கிறார்கள். இன்று நேற்றல்ல, பல வருடங்களாக. அந்த நால்வர்பேட்டை அன்பர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமக்கு உணவிடம் கொடுத்து ராஜமஹால் உரிமையாளர் திரு குமரேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு உணவு தயாரிக்க மளிகை பொருட்கள் கொடுத்துதவிய டிவிஎஸ் சுந்தரம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியான நேரத்தில் மலர் மாலைகளை கொடுத்து பூக்களையும் கொடுத்து நமக்கு விழாவுக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் பூக்கார் சண்முகம் அவர்கள் உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காய்கறி எல்லாம் கரெக்டான நேரத்தில் கொடுத்து உதவிய திரு உமாசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழை இலை, வெற்றிலை, வாழைத்தார் அதெல்லாம் தணிகவேல் அவர்கள் கொடுத்து உதவியிருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவையெல்லாம் கொடுத்தால் போருமா? சமையல் செய்ய வேண்டாமா? சமையல் செய்து கொடுத்தார் திரு ரங்கநாதன் அவர்கள். தொடர்ந்து 49 ஆண்டுகளாக செய்திருக்கிறார். அடுத்த ஆண்டு அவருக்கு 50வது நிறைவுறும். 1976 செஞ்சிட்டு இருக்கார். ஸோ இன்றைக்கி 49 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்து இப்போ நான் மைக்கு பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன்னா அந்த மைக்குக்கு சொந்தக்காரர் ஏழுமலை மற்றும் குருமூர்த்தி அவர்களும் தம்பி மூர்த்தி அவர்கள் சவுண்ட் சர்வீஸ்க்கு எந்தவித இடையூறு இல்லாமல் இடி மலை மின்னல்லாம் இல்லாமல் ஒழுங்காக கொடுத்துருக்காரு. அந்த மூர்த்திக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோம்.
இந்த நிகழ்ச்சியை நாம் 2 யூடியூப் சேனல்களில் பார்க்கலாம். ஒன்று நமக்கு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக சிவமணி அவர்கள் சிவம் டிவி என்ற யூடியூப்பில் வைத்திருக்கிறார். அதில் நான் உங்களுக்கு சிறு சிறு பகுதிகளாக கொடுப்பார். அதை யாரெல்லாம் உங்களுக்கு இமெயிலில் வேணுமோ அதெல்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். மற்றும் இந்த தரம் பக்தி டிவி ஸ்ரீதர் ஐயா மற்றும் ரமேஷ் ஐயா வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பக்தி டிவிக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் 2 பேருக்கும். திருக்கூட்டத்தின் சார்பாக ஏனைய அன்பர்கள் சிறு சிறு உதவிகளும் சிறு சிறு கலெக்ஷனும் செய்து கொடுத்தார்கள். அந்த வகையில் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல் அடுத்த 79ஆம் ஆண்டு சிறப்பாக நடைபெற இப்பொழுது வியாதிகிரீசி பெருமானை விண்ணப்பிக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்த ஆண்டு 80வது ஆண்டாக நிறைவேறும். தொடர்ந்து 100 ஆண்டுகளாக நடத்த வேண்டும் என்று சென்ற முறையே அருளரசு ஐயா அவர்கள் வாழ்த்தி சென்றார்கள். அந்த வாழ்த்து பலிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாலிப்பு ரெடியாக இருக்கிறது. சத்திரத்துக்கு சென்று அன்னம்பாலிக்கலாம். நம்ம பார்வதிபதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றின் செல்வா போற்றி, பொறுப்பவர் புவனத்து அரணே போற்றி. அனைவருக்கும் நன்றிகள். பொன்னம் பாலிக்கும் மேலும் பூமிசை எண்ணம் பாலிக்கும் கண்புற இன்னம் பாலிக்கும் அரும்பற்ற பட ஆய்மலர் கொண்டு நீர் சுரும்பற்ற பட தூவி தொழுகியே கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற குடியூர் எம்பிரானையே அரிச்சுற்றவையால் அடர்பன்று நீர் நெறிச்சுற்று கிடந்தார் என்று அளவர் சிறிச்சுற்று பல பேசப்படாமலும் திருச்சிற்றம்பலம் சென்றடைந்து உயிரினே. மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆர்தல். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆர்தல். உண்மையாம் எனில் நல்விழா பொலிவு கண்டு ஆர்தல். உண்மையாம் எனில் மண்ணினிற் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடும் அண்ணலாரடியார்தமை அமுது செய்வித்தல். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கொண்டு ஆர்தல். உண்மையாம் எனின்
மதிசூடும் அண்ணலாரடியார்தமை அமுது செய்வித்தல் உண்மையாம் எனில் மண்ணினிற் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் மண்ணலாரடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆர்தல் உண்மையாம் எனில் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆதல் உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என உரைப்பான் உலகர் முன் வருக கண்ணினால் அவர் நல்விழா போலிவு கண்டாதல் உண்மையா